கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்துமா ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய், பக்கபலனாய் உங்கள் பக்கத்திலேயே இருந்து நல்லவர் நல்ல காரியங்களை செய்து முடிப்பார். விசேஷமாக யாக்கோபு 1:20 மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்லி, எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய கோபத்தினாலே எவ்வளோ இழப்பு, நம்முடைய கோபத்தினாலே எவ்வளோ பாடுகள். எனக்கு பிரியமானவர்களே, கோபத்தை நெகிழ்ந்து உக்கரகத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் நமக்குள்ள வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக நம்முடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்காது என்பது உண்மை. வேதம் அதுவும் தான் சொல்லுகிறது. தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தை இழந்து போய்விடும். கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே தொடர வேண்டுமானால் கட்டளைய விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சை ஜீவ வழி என்று சொல்லுகிறது போல, வேதம் சொல்லுகிறது போல அந்த ஜீவ வழியை பின்பற்றிருங்கள். கோபத்தை விடுங்கள், உக்கரகத்தை விட்டு விடுங்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும். தேவ சமாதானம் உங்களோடு கூட இருக்கும். எதை குறித்தும் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நீங்க சும்மா இருங்கள், நான் யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God bless you. God bless you.